வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஆழமான மூலக்கட்டுரையை அலசப் போறோம். இந்த கட்டுரை நம்ம சுத்தி இருக்கிற சமூக அமைப்புகள் மேல ரொம்பவே ஒரு தீவிரமான விமர்சனத்தை முன்வைக்குது. எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம ரொம்பவே நடுநிலையா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க போறோம். இது கண்டிப்பா உங்க சிந்தனையை தூண்டும். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். மூலக்கட்டுரை ஆரம்பிக்கிறதே ஒரு பிரம்மாண்டமான கேள்வியோட தான். சட்டம் திட்டம் தீட்டி என்ன செய்ய நினைத்தாலும் ஏன் அரசு அடிமட்டம் வரை செல்லல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரசாங்கங்கள் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வராங்க, புது புது சட்டங்கள் போடுறாங்க. ஆனா அதோட பலன்கள் ஏன் சாதாரண மக்களை, அடிச்சட்டு மக்களை போய் சேர மாட்டேங்கிற? காகிதத்துல இருக்கிற திட்டங்கள் ஏன் யதார்த்தத்துல நடக்கறதில்ல? இந்த குழப்பம்தான் நம்ம பார்க்க போற ஒட்டுமொத்த கட்டுரையின் மையப்புள்ளியே. சரி, முதல் பகுதிக்கு வருவோம். அமைப்பு ரீதியான முரண்பாடு. அரசும் குடிமக்களும் எப்படிப்பட்ட ஒரு அதிகார பகிர்வுல இருக்காங்க? இப்போ உங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய கேள்வி. மக்கள் இந்த அமைப்புக்கு அடிமையா இல்ல அமைப்பு மக்களுக்கு அடிமையா? ஜனநாயகத்துல அமைப்புங்கிறது மக்களுக்காக தானே உருவாக்கப்பட்டிருக்கணும். ஆனா நிஜத்துல நாம வெறும் அந்த அமைப்போட ஒரு சிறு கருவியா மாறிட்டோமா? ஒரு சமூகமா நாம எங்க நிக்கிறோம்னு இந்த இடத்துல கட்டுரையாளர் ரொம்பவே ஆழமா கேக்குறாரு. இதற்கான ஆணிவேர் எங்கே இருக்கு? அதான் நம்ம இரண்டாவது பகுதி, கல்வி நெருக்கடி. சமூகத்துல இவ்ளோ பெரிய முரண்பாடுகள் வர காரணம் என்னன்னு கட்டுரையாளர் நம்ம வகுப்பறைகள்ல தேடுறாரு. தற்போதைய கல்வி முறையின் மேல அவருக்கு இருக்கிற விரக்தி இதுல ரொம்ப தெளிவா தெரியுது. மனிதர்களோட அடிப்படை இயல்பே கேள்வி கேட்கறது தானே. ஆனா ஏன், எதற்கு, எப்படின்னு எந்த கேள்வியும் கேட்காம ஒரு கல்வியை படிச்சு என்ன பயன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. சிந்திக்க தூண்டாட கல்வி அடிப்படையில ஒரு பயனற்ற கல்விங்கிறது தான் அவரோட வாதம். இங்கதான் ஒரு அருமையான ஒப்பீட்டை முன்வைக்கிறாங்க. கல்விங்கிறது விமர்சன சிந்தனையை வளர்க்கணும், அதுதான் அதோட லட்சியம். ஆனா யதார்த்தம் என்ன? இந்த கல்வி முறைய தேர்வுகளின் கூடாரம், அப்புறம் ஊழலின் ஊற்றுக்கண் அப்படின்னு கட்டுரை மிக கடுமையா விமர்சிக்குது. வெறும் மனப்பாடம் செய்யறதும் மார்க்குக்கு பின்னாடி ஓடுறதும் மட்டும்தான் இன்னைக்கு கல்வி ஆகிடுச்சு. அமைப்பு ரீதியான ஒட்டுமொத்த சீரழிவும் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு அவங்க சுட்டி காட்டுறாங்க. இது ஏதோ தெரியாம நடந்த பிழை கிடையாதுங்க. மக்களை சுதந்திரமா சிந்திக்க விடாம அவங்கள கேள்வி கேட்காத ஒரு கூட்டமா மாத்துறதுக்காகவே ரொம்ப கவனமா வடிவமைக்கப்பட்ட பாடத்திட்டம் தான் கட்டுரை ஆணித்தரமா சொல்லுது. ஆக சிந்தனை திறனை முடக்கிறது தான் மக்களை அடிமைப்படுத்துவதற்கான முதல் படி அப்படிங்கிற உங்களோட பார்வை ரொம்பவே அதிர்ச்சியாவும் சிந்திக்க வைக்கிறதாவும் இருக்கு. அடுத்ததா மூன்றாவது பகுதி, சமூகம் மற்றும் அரசியல் பிம்ப வழிபாடு. இப்படி பகுத்தறிவு இல்லாம, கேள்வி கேட்கும் திறன் இல்லாம வளர்க்கப்படும் ஒரு சமூகம் எப்படி இருக்கும்? குறைபாடுகள் நிறைந்த இந்த கல்வி முறை ஒரு வழி தவறிய தலைமுறையை உருவாக்கியிருக்குன்னு இங்க கவலை தெரிவிக்கிறாங்க. இந்த தலைமுறையோட குணாதிசயங்களை பாருங்களேன். முதல்ல, இவங்க கிட்ட எந்த ஒரு சுய தேடலும் இல்ல. ரெண்டாவது, நீண்டகால முன்னேற்றத்தை விட்டுட்டு உடனடி நுகர்வுல, அதாவது இன்ஸ்டன்டா கிடைக்கிற விஷயங்கள்ல சுகம் தேடுறாங்க. மூணாவது, ஒரு தர்க்கமே இல்லாம வாழ்றாங்க. இதோட விளைவு என்ன தெரியுமா? ஒரு பொய் கூட ரொம்ப ஈஸியா உண்மை மாதிரி இங்க ஜெயிச்சிட முடியுது. இது சமூகத்தோட மிக ஆபத்தான வீழ்ச்சின்னு கட்டுரையாளர் எச்சரிக்கிறாரு. இங்கதான் தற்போதைய அரசியல் சூழலையும் அவங்க விமர்சிக்கிறாங்க. உண்மையாகவும் நேர்மையாகவும் பாடுபடுற சாதாரண குடிமக்கள் முன்னேற முடியாம முடக்கப்படுறாங்க. ஆனா கட்சிகள் நடிகர்களை மாவீரர்கள் மாதிரி உயர்த்தி ஒரு பிம்ப வழிபாட்டை உருவாக்குறாங்க. இது மக்களோட கவனத்தை திசை திருப்பி உண்மையான அடிமட்ட முன்னேற்றத்தை தடுக்கிற ஒரு உத்தின்னு மூலக்கட்டுரை ரொம்பவே காட்டமா விமர்சிக்குது. இறுதியா நாலாவது பகுதிக்கு வந்துட்டோம். சுதந்திரம் என்ற மாயை. நாம உண்மையிலேயே சுதந்திரமா இருக்கோமா, இல்ல அது ஒரு மாயையா? இந்த ஒரு கேள்வியை பாருங்க. எங்களை இதை வாங்கு அதை வாங்காதேன்னு சொல்ல அரசு எதற்கு? தனி மனிதர்களோட அன்றாட வாழ்க்கையில, அவங்களோட தேர்வுகள்ல அரசின் தலையீடு எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குங்கிறத இந்த கேள்வி வெளிச்சம் போட்டு காட்டுது. இது தனிமனித சுதந்திரத்துக்கு எதிரான விஷயம் இல்லையாங்கிற கட்டுரையாளரோட விரக்தி இதுல தெளிவா புரியுது. இந்த தத்துவார்த்தமான விமர்சனங்களை ஒரு குறிப்பிட்ட டேட்டாவோட இணைச்சு பார்க்கலாம். அதுதான் இந்த 8 கோடி அப்படிங்கிற எண். இது ஒட்டுமொத்த மாநில மக்கள் தொகையை குறிக்குது. இது ஏதோ 1-2 பேரோட பிரச்சனை இல்லைங்க. ஒரு மிகப்பெரிய சமூகத்தோட விதியை நிர்ணயிக்கிற விவாதம் அப்படிங்கிறத இந்த 8 கோடிங்கிற நம்பர் நமக்கு ஆழமா உணர்த்துது. இங்க கட்டுரையாளர் ஒரு மிகச்சிறந்த ஒப்பீட்டு செய்றார். இந்த 8 கோடி மக்களை இன்னைக்கு ஒரு தொடுதிரை, அதாவது ஒரு டச் ஸ்கிரீன் மூலமா ரொம்ப சுலபமா ஆட்சி செஞ்சிட முடியுது. எல்லாம் டெக்னாலஜி மயமாகிடுச்சு. ஆனா டெக்னாலஜி இவ்ளோ வளர்ந்திருந்தாலும் மக்களுக்கு உண்மையான கல்வி கொடுக்கணும், அவங்கள சிந்திக்க வைக்கணுங்கிற அந்த அடிப்படை தேவை ஏன் இன்னும் பூர்த்தி செய்யப்படல? ஆட்சி செய்யறதுக்கு டெக்னாலஜியை பயன்படுத்துறவங்க மக்களை சிந்திக்க வைக்க ஏன் எதையும் செய்யலங்கிற இந்த முரண்பாடு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அடுத்து இந்த ரூபாய் 30 லட்சம். இது வெறும் நம்பர் கிடையாது. அதிகார வர்க்கத்துக்கிட்ட நேரடியாக முன்வைக்கப்படும் ஒரு சவால். நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளையும் செல்வ பகிர்வுல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளையும் தட்டி கேட்க
கட்டுரையாளர் பயன்படுத்தியிருக்கிற ஒரு குறியீடு தான் இது. இந்த நிதி ஏன் 8 கோடி மக்களையும் போய் சேரலாங்கிற கேள்வி ஒட்டுமொத்த அமைப்போட நேர்மையையே கேள்விக்குள்ளாக்குது. அக்கறையற்ற சமூக அமைப்புகளும் சரி, அதிகாரத்துல இருக்கிற சக்திகளும் சரி, தனி மனிதர்களோட நிதி சுதந்திரத்தை வழங்கவே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரையின் இறுதியான முடிவா இருக்கு. நாம அரசியல் ரீதியா எவ்வளவு பெரிய விஷயங்கள பேசினாலும் அடித்தட்டு மக்களோட பொருளாதார நிலை உயரலேனா அது அதிகார அமைப்புகளோட முழுமையான தோல்விதான் அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவா பதிவு செய்றாங்க. சரி, இந்த ஆழமான அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். கட்டுரையில இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியோடவே இதை நிறைவு செய்றேன். நாம உண்மையிலே நிதி மற்றும் நீதி சுதந்திரத்தை அடைந்து விட்டோமா? நாம சுதந்திரமா இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமே, அது முழுமையானதா இல்ல வெறும் சட்ட புத்தகங்கள்ல மட்டும் தூங்கிட்டு இருக்கிற ஒரு வார்த்தையா? இந்த கல்வி அமைப்பு, அரசியல் பிம்பங்கள், அதிகார கட்டமைப்புகள் இதையெல்லாம் தாண்டி உண்மையான அறிவுசார் மற்றும் நிதி சுதந்திரத்தை நாம என்னைக்கு பெறப்போறோம்? இந்த கேள்வி கண்டிப்பா உங்க மனசுல ஒரு புதிய தேடலை தொடங்கும்னு நான் நம்புறேன். இந்த தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம்.